சிந்து பைரவியில நம்ம என்ன நடக்கும்னு நினைச்சோமோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு ரேகா சிந்துவை அதட்டி மிரட்டி கேக்குறாங்க. இனி உண்மையை ஒத்துக்கணும்னா அதை சிவா தான் ஒத்துக்கணும். அவரு தான் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு அவரு தான் ஒத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே திமிரா சொல்றாங்க சிந்து. சிவா உடனே கோபப்பட்டு சிந்துவை பார்த்து, சிந்து ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளாவது நீ நிம்மதியா இருந்திருப்பியா? கல்யாணங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மையை ஒத்துக்கோ சிந்து, நான் ஸ்னேகா கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன் அப்படின்னு சிவா சொல்றாரு. அவ்வளவு சொல்லியும் சிந்து கேக்குற மாதிரி இல்ல. நான் சொன்னதெல்லாம் தான் உண்மை, சிவா தான் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு மறுபடியும் சொல்றாங்க. ரேகா உடனே சிவா சொன்னது போய், குருக்குள் சொன்னது போய், அந்த கோயில்ல வேலை செஞ்சவங்க சொன்னதெல்லாம் போய், நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதோட நிறுத்தாம லத்தி கொண்டு வர சொல்லி பட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ உண்மையை சொல்லலைன்னா என்கிட்ட அடி வாங்கியே சாவ, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. சிந்து கீழே விழுந்து வழியில துடிக்கிறாங்க. அந்த டைம்ல சிவாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அவரால சிந்து அடி வாங்குறத தாங்கவே முடியல. இருந்தாலும் உண்மையை சொல்லிட மாட்டாளா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்னேகாக்கான ஒரு பக்கம் சந்தோஷம்தான். வெளியே எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, கதவை பூட்டிட்டு இப்படி விசாரிக்கிறாங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்க. சிவாவோட அப்பா உடனே அன்னபூர்ணி கிட்ட, சிவா உள்ள இருக்கா அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. சும்மாதான் விசாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே எசக்கி மகா கிட்ட, வாயால விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, லத்தியால விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் கொடுக்கறாரு. ஒரு லத்தி அடிச்சு அந்த லத்தியே உடைஞ்சிருது. நிறுத்தாம பட்டு பட்டுன்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்த லத்திய வேற எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், சிவாவால பொறுக்கவே முடியல. போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்திடுறாரு. என்ன சிவா ஆச்சுன்னு ரேகா கேக்குறாங்க. என்னால சிந்து அடி வாங்குறத பார்க்க முடியல, இதுக்கு மேல அவளை அடிக்க வேணான்னு சொல்றாரு. ரேகா உடனே, அடிக்கலைன்னா உண்மை வெளியே வராது சிவா அப்படின்னு சொல்றாங்க. அவ உண்மையை ஒத்துக்கவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்னால அவளை மாதிரி மனசாட்சிய கொன்னுட்டு இங்க நிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் 25 வருஷம் அவ என்னோட ஃப்ரெண்டு, எனக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. இப்ப அவ அனுபவிக்கிற சித்திரவதைய என்னால தாங்கவே முடியல. அவளாவே ஒரு நாள் உண்மைய சொல்லுவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், இப்போ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சிவா நீ இவளுக்காகலாம் எமோஷனல் ஆயிட்டு இருக்க? நீங்க சிவா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க மேடம், நல்லா அவளை அடிங்க, அடிச்சே கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு கோபமா சொல்றாங்க. உடனே, ஸ்னேகா நோ அப்படின்னு கத்துறாரு. அவர் கண்ணுல தண்ணி தார தாரையா ஊத்துது. இது எல்லாத்தையுமே சிந்து பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா ரேகா கிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வெளியே வெயிட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. சிவா பாவப்பட்டுருவாருன்னு நினைச்சோம், அதே மாதிரி பாவப்பட்டுட்டாரு. வெளியே போனோன்னு, என்னப்பா ஆச்சு, சிந்துவை யாரும் எதுவும் அடிக்கல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அன்னபூர்ணி. சிந்துவோட அப்பாவும், மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, சிந்துவை அடிக்கல அப்படின்னு கேக்குறாரு. சிவா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் ஓரமா நிக்கிறாரு. உள்ள ஸ்னேகா ரேகா கிட்ட, மேடம் சிவா ஒரு எமோஷனல் இடியட், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவ சிவாவோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கா, நீங்க சும்மா விடாதீங்க மேடம், உண்மையை எப்படியாவது வரவழைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகாவோட அப்பாவும், இதுதான் மேடம் நல்ல சான்ஸ், இதை விட்டுட்டா இவளை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரேகா உடனே பொறுமையா உட்காந்து சிந்து கிட்ட, சத்யா சிவாவால நீ அடி வாங்குறத தாங்கவே முடியல, அதுதான் உண்மையான அன்பு. என்ன தெரியுமா, காதலிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. இப்படி நீ அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே, இது வரைக்கும் யார்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா உட்காந்து பேசினதே கிடையாது, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க பைரவியும் ஆறுமுகமும் நேரா கலெக்டர் கிட்டயே போய் மனு கொடுத்துட்றாங்க. நடந்த எல்லாத்தையுமே கலெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்க உடனே, சிந்து தான் சிவாவோட வேலைய திரும்ப எவ்வளவோ பேசி வாங்கி கொடுத்தாங்க, பேர்பட்ட சிந்து மேல சிவாக்கு ஏன் கோபம், எனக்கு ஒன்னும் புரியலையே, இப்ப டிஎஸ்பி கஸ்டடியில தான் சிந்து இருக்காங்களா, நானே நேர்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க கலெக்டர். இங்க டிஎஸ்பி வாக்குமூலத்தை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த வாக்குமூலத்தை சிந்து கிட்ட காட்டி, இந்த வாக்குமூலத்துல ஒரு கையெழுத்து போடு, இதுல நீ கையெழுத்து போட்டேன்னா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நீ போயிடலாம். சிவா ஸ்னேகாவோட தன்னோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருவாரு, இந்தா படிச்சு பார்த்து கையெழுத்து போடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. கலெக்டர் நேரா வந்து சிவாவை 2 திட்டு திட்டி சிந்துவை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. இதுதான் நடக்க போகுது. எப்படியோ சிந்து இதுல இருந்தும் தப்பிச்சிட போறாங்க.
எவ்வளவு நாள் தான் தப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.